Praise the Lord, glory to God. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ரீமிக்ஸ் லைவில் எப்படி நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை பேக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை பேக்காக எடுத்துகிட்டு வர்றதுன்றது தான். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆப் நிறைய பேர் கேட்குறீங்க, இங்கேருந்து நம்ம எடுக்க முடியும், இல்லை எப்படி வாங்கணும் அப்படின்னா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய டெலகிராம் குரூப்லேயும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ எங்கே வேணாலும் ஒரு லூப்பை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், வர்ஷிப் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஸோ இதில் நீங்கள் கரோக்கியும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ணியும் நீங்கள் ஒரு கரோக்கி மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கே இருக்க இந்த உங்கள் கிருபை இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா, மேலே இருக்குது பாருங்கள். அந்த மேலே இருக்க எண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் இன்னொன்று, இந்த ப்ராஜெக்டுன்ற இடமும் பேக்ஸுன்ற இடமும் சின்ன டிஃப்ரென்ஸ் நடக்கும், சரிங்களா? அதை நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நியூ ப்ராஜெக்டில் போய்ட்டு நீங்கள் நியூ ப்ராஜெக்டை கொடுத்துட்டு க்ரியேட் ஃப்ரம் அ ஸ்க்ராட்ச் இதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நியூ பேக்குன்னு வரும். ஸோ இந்த நியூ பேக்கில் எதுவுமே இருக்காது, எம்டி பேக் இது. ஸோ திருப்பி இந்த பேக்கில் போயிட்டு இதை ரீநேம் பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்பயுமே ரீநேம் ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க, அதான் நல்லது. ஸோ நான் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் இதில் ரீநேம் பண்ணிகிட்ருக்கேன். மத்திய மரம்ன்ற ப்ராஜெக்ட் இது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு அதோட டெம்போ நான் அந்த வேவ் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேவ் லூப்ஸை தான் நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் என்ன டெம்போவில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால கரெக்டாக அந்த டெம்போவை போட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஒரு ஆர்ட்டும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பிக்சர் ஒன்று வைக்கலாம். ஸோ கேலரியிலேருந்து கலெக்ஷன்ஸ் இந்த சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலர் நான் வச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரில் போனால் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் சாம்பிள் கேட்கும். லோட் சாம்பிள் கொடுத்த உடனே ஸோ இந்த செக்ஷனுக்கு போயிடும் ஆக்சுவலாக எப்பயுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருக்கும். நீங்கள் லோடு சாம்பிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு வந்துடும், சரிங்களா? சரி, இப்போது இந்த செக்ஷனில் நீங்கள் மேலே இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இம்போர்ட்டுன்னு கொடுங்க. இந்த இம்போர்ட்டில் இப்போ என்னுடைய டேப்பில் இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜுக்குள்ளே இது நான் போயிருக்கேன். இப்போ இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரீமிக்ஸ் லைவ்னு நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் இருந்தால் டேட்டாஸ் நம்ம உள்ளே கொள்ளணுன்றதுக்காக தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அது உள்ளே போயிட்டு அதில் நான் என்னுடைய ரீமிக்ஸ் லைவ் தனியாக நான் ஃபார்ம் பண்ணி ஸோ இந்த ஃபைல்ஸை தனியாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண போகிறணும். ஸோ இது எல்லாமே அந்த லூப்ஸ், ஆக்சுவலாக அந்த வேவ் லூப்ஸ், வேவ் ஃபைல்ஸ் இது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து செலக்ட் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் இம்போர்ட் ஆகலை. உள்ள இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸ் இது கேட்கும். ஸோ இதில் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த லூப்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது லூப்னால் ஒரு பீட் ஸ்டார்ட் ஆகிட்டு எண்ட் ஆகிட்டு மறுபடியும் திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்டில் லூப் ஆகிட்டே இருக்கும் அகெயின். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் அகெயின் ஸ்டார்ட் டு எண்ட்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி இருக்கும். ஒன் ஷாட் வச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வரும், அதோட அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே எல்லாமே லூப்பில் இருக்கிறதா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஆப்போட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இதுவே அந்த டெம்போவை கண்டுபிடிச்சிடும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி, சரிங்களா? இப்போது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இம்போர்ட் 9 சாம்பிள்ஸ் இருக்குது, இம்போர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இது எங்கே இம்போர்ட் ஆகிருக்குன்னா டைரெக்டாக இந்த மெயின் இந்த ரோ காலமில் வந்து இம்போர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எங்கே இம்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மை கலெக்ஷனுக்கு போங்க, அங்கே இருக்கும். மை கலெக்ஷனில் ஆல் சாம்பிள்ஸ் கிட்ட போங்க. அதில் இங்கே வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா ஃபைல்ஸோடு சேர்ந்து அதுவும் மிக்ஸ் ஆகி இங்கே இருக்கும். ஸோ பட் இதை மேலே எடுத்துகிட்டு வந்து இதை மட்டும் தனியாக நம்ம மேலே பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் கீழே போனீங்கன்னா டேட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? அதை இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்னென்னலாம் போட்டோமோ அது கொஞ்சம் மேலே வந்துடும். ஸோ இதில்
ஏ இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஏவை கிளிக் பண்ணி சரிங்களா, அதை நான் இப்போ ப்ளே பண்ணேன்னா ஸ்பீடாக தான் வரும். ரீசன் என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான ரீசன் மேலே இங்கே டெம்போவில் நான் 120 வச்சுருக்கேன், அதனால தான். ஸோ இது என்ன இந்த ப்ராஜெக்டோடைய டெம்போ. ஸோ அது கரெக்டாக 90லேயே இப்போ வைக்கணும். ஏன்னா இதோட பிபிஎம் இங்கே காமிக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதோடைய பிபிஎம் வந்து 4 பீட் அண்ட் 19 கீழே காமிக்குது பாருங்கள். ஸோ அது கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சிங்களா? இப்போ இதை லோட் கொடுங்க. இந்த லோட் பட்டன் கிளிக் பண்ணி லோடும் கொடுங்க. அங்கே லோட் ஆகிடும். அடுத்தது இந்த இதுவை வந்து நான் ஃபில் ஏ வச்சுக்கிறேன், சரிங்களா? அது ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு காலமில் ஒன்று ப்ளே ஆகும்பொழுது அதில் ஃபில் வச்சுட்டா அதுலேயே ஃபில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஃபில் வச்சிட்டிங்கன்னா பீட்டும் ப்ளே ஆகும், ஃபில்லும் ஒரே டைமில் ப்ளே ஆகிடும். அதுக்காக நான் அந்த மெத்தடை மாற்றி பண்ணுறேன், சரிங்களா? இதில் ஃபில்லையே கொடுத்து லோட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பி எடுத்துக்கலாம். பி எடுத்து இதில் லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபில் பி இங்கே வச்சு ஃபில் பி கொடுத்து லோட் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே பிரேக் கொடுத்துட்றேன் நான். ஓகே, என்னோட சி கொடுத்துட்டே போகலாம். நம்ம சி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஃபில் சி கொடுத்துடலாம். சி அது ஒரே இடத்துல நம்ம லோட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த செல் மாற்றணும். இப்போ இந்த காலத்தில் நான் 5th ஒன்னில் சி வச்சுட்டு நான் திருப்பி தெரியாமல் மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் லோட் பண்ணும்போது கவனமாக அது லோட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் வெறும் இந்த இதில் செலெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு வெறும் லோடை மட்டும் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே செல்லில் அது பாட்டுன்னு லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லில் கடைசியாக லாஸ்ட்டாக என்ன லோட் பண்ணலாம் அது மட்டும்தான் அங்கே இருக்கும், சரிங்களா? ஸோ செல் மாற்றிக்கோங்க. என்ன காலம் இப்போ 6th செல்லில் இருக்குது, அதே அந்த காலம் தட் இஸ் 4th காலம் லாஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபில் சி வைக்கணும். ஸோ ஃபில் சியை செலக்ட் பண்ணி லோட் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே டி வைக்கணும். ஸோ டி வச்சு லோட் பண்ணிடுறேன். இங்கே ஃபில் டு டி கொடுத்து லோட் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ பிரேக் இருக்குது. ஸோ இதில் ஓகே, பிரேக் வந்து இதில் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோட் போடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாமே லோட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, ஸோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக வேணும்னா மீதி இருக்கிற ஃபைல்ஸையும் நீங்கள் இது கூட மெர்ஜ்லாம் பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஒர்க் முடிச்சிட்ட அப்புறமா நீங்கள் இதில் இப்போ இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி பெருசாக ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அதை எப்படி திருப்பி இதை வெளியே எடுத்துகிட்டு வரணுன்னா திருப்பி நீங்கள் அதே இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், வெளியே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா மறுபடியும் அதையே கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். நீங்கள் எதில் போனாலும் அந்த மாதிரி தான். இதை கிளிக் பண்ணிக்கிட்டால் மறுபடியும் இதை கிளிக் பண்ணால் ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகி காமிக்கும். இது எடிட்டிங் போனால் மட்டும்தான் அந்த மாதிரி செப்பரேட் ஆகும். இப்போ இங்கே இது உள்ளே போங்க. இது உள்ளே போயிட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேக் வேறு ப்ராஜெக்ட் வேறுன்ற அந்த டெஃபினிஷன் சொல்கிறேன். பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த அத்திமரம்ன்றது இங்கே வந்திருக்காது. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்க பேக்கை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாத வரைக்கும் அது திருப்பி நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணாத வரைக்கும் இந்த பேக்ஸ்குள்ளே இது வராது. ஸோ அதனால் நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இது மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா தான் சேவ் ஆகும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா பேக்ஸ்குள்ளே போங்க. பேக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி
இதை இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். ஏன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் டெலீட் பண்ணலன்னா இது வந்து பேக்ஸ்குள்ளே வராது. அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இல்லைன்னா இப்போ கவனிங்க, இம்போர்ட்டை பேக் கொடுத்துட்டு அத்திமரன்றதை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ் இம்போர்ட்டட் ஆகிடுச்சிங்களா? இப்போது ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் இங்கே காணும் பாருங்கள். அதே போல் இப்போ நீங்கள் வந்து எத்தனை தடவை நீங்கள் இதை உள்ள இப்போ அத்திமரம் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணாலும் அது இம்போர்ட் ஆகாது. அது ரீசன் வந்து நீங்கள் அங்கே ப்ராஜெக்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணி இப்போ திருப்பி நீங்கள் டெலீட் ஃப்ரம் த டிஸ்க் கொடுத்துருங்க. எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போயிட்டு பேக்கை வந்து இம்போர்ட்டாக பேக் போயிட்டு இப்போ கொடுத்து பாருங்கள். சரிங்களா? இப்போ இது வரும். சரிங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் பண்ணும்பொழுது இதை கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு விஷயம் இதில் உள்ளே இருக்குது. இது மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன டவுட்னா நம்ம பண்ணது ஏன் ப்ராஜெக்ட் ஏன் உள்ளே வரலன்னு டவுட் ஆகிடும். அதுக்கு ரீசன் நம்ம பண்ணிகிட்டு இருந்த ப்ராஜெக்டே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி இம்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டும் உள்ளே இருக்கும், இதையும் உள்ளே போடும்போது அது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பேக் வந்துடும். அந்த ப்ராஜெக்ட் போய்டும், உள்ளேருந்து அந்த சைடில் இந்த ப்ராஜெக்ட் போய்டும். அந்த பேக்கை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா இது உள்ளே வந்துடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இங்கே இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இந்த லூப்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், டெம்போ 90. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் நான் சொல்லிட்டு இருந்த டெம்போ 90 இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.